அருந்தமிழர்களுக்கு வணக்கம். மக்களின் மாநாடு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை முடித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பார்க்கப்பட்ட 2 லட்சம் நாற்காலிகள் நிரம்பி 5 லட்சத்துக்கும் மேலான மக்கள் அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. அந்த இடமே ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம். எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக தெரிஞ்சிச்சு. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம் வாங்க. பிப்ரவரி 21 கடந்த சனிக்கிழமை அன்று திருச்சி ஆலடிப்பட்டிபுத்தூர்ல மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி ஒரு மாநாடை நிகழ்த்தி வரலாற்று சாதனையை படைத்திருக்குது என்று தான் சொல்லணும். எதிர்பார்க்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் மக்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டு நாற்காலிகள் போடப்பட்டது, மேடை போடப்பட்டது. மேடை ஒரு 200 அடிக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேடை போட்டபோது பல வேலைகள் தொடர்ச்சியாக 1 மாத காலங்களாக அந்த இடத்தில் நடந்து கொண்டே இருந்தது. அதுதான் கட்சி தொண்டர்கள் முதற்கொண்டு தலைவர்கள் பொறுப்பாளர் முதற்கொண்டு எல்லோரும் அங்கு மிகப்பெரிய பணி செய்து கொண்டே இருந்தார்கள். எல்லோரும் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த மாநாடு உலக தமிழர்களிடையே இது பெரிய வரவேற்பை பெற்றதுன்னு தான் சொல்லணும். அதில் நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள் நடந்தேறின. அதில் ஒவ்வொரு பகுதியிலையும் வந்திருந்த மக்களாக இருக்கட்டும், மாநாடை பார்ப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து பயணப்பட்டு கிட்டத்தட்ட லண்டன், US, அமெரிக்கா, அரபு நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர்னு வந்த வண்ணமே இருந்தாங்க. ஸோ எல்லோருக்குமே இந்த மாநாடு பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெற்றிருக்குன்னு சொல்லணும். அதில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் சரி, ஒவ்வொரு நேர்த்தியாக திட்டமிட்டதை முதற்கொண்டு அங்கு வரக்கூடியவர்களுக்கு வாகன நிறுத்துமிடமாக இருக்கட்டும், வாகனத்தில் பயணிப்பவர்கள், நாம் ஏற்கனவே இதை பற்றி காணொலியெல்லாம் பேசியிருக்கோம், எவ்வளோ நேர்த்தியாக இந்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இதற்கு வந்திருந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியை தாண்டி அதைவிட அதிகமாக கூட்டம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள். சாரசாரையாக பொதுமக்கள் வந்த வண்ணமே இருந்தாங்க. சுற்றியுள்ள பகுதிகள் மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்களிலிருந்தும் வேன்கள் கிட்டத்தட்ட இந்த படையப்பா படத்தில் காட்டுற மாதிரி நீண்ட வரிசையில் போய்கிட்டே இருக்கு. நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த வரிசை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்றுக்கிட்டே இருந்தது. அண்ணன் அவர்கள் வருவதற்கு கூட வழிகள் இல்லாமல் வாகனங்கள் நிரம்பி நின்றதுனால மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளானாங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே மாற்று வழியில் இது பண்ணி அதுக்கப்புறம்தான் அண்ணனை அந்த பாதையில் கூட்டிகிட்டு வர முடிஞ்சது. அந்த மாற்று பாதையை ஏற்படுத்தி கொடுத்து காவல்துறை நம்ம பாதுகாப்பாசிரியர் பண்ணாலுமே அங்கு வந்த எந்த ஒரு வாகனமுமே அண்ணனை மறிக்கிறதோ இல்லை அண்ணனிடம் புகைப்படம் எடுக்கணும்னு கூடி ஏறுறதோ இப்படி எதுவுமே பண்ணாமல் ஓரமாக நின்று ஒரு புரட்சி வணக்கத்தை மட்டும் செலுத்திவிட்டு அந்த வாகனம் செல்வதற்கு வழிவிட்டதெல்லாம் இது ஒரு சான்று. ஒரு மாநாடு, ஒரு கட்சி எப்படி சரியாக திட்டமிட்டு நடத்த வேண்டும் என்பதற்கு அது ஒரு சான்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, 90 கிலோமீட்டர் சதுர பரப்பளவில் எல்லா இடத்துலையும் கொடிகள் ஊனப்பட்டது. அதில் ரொம்ப முக்கியமாக நாம் தமிழர் கட்சி கொடி, கட்சியோட சின்னம் வைத்த விவசாய சின்னம் வைத்த கொடி, இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ்நாடுக்கான தனித்த கொடி, அந்த கொடியும் சேர்த்து ஊனப்பட்டிருந்தது. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 30 அடி 20-25 அடிக்கு மேலே கொடிகள் ஊனப்பட்டு எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா கொடிகளாகவே நிரம்பி இருந்தது. நீங்கள் திருச்சியை விட்டு இறங்கினீங்கன்னா திருச்சியிலேருந்து அந்த வழியில் நீங்கள் கொண்டு உங்கள் மாநாட்டுக்கு சேர்க்கும் இடத்து வரைக்கும் அவ்வளோ கொடிகள் இருந்தது. அதே போல் நீங்கள் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து அங்கேருந்து வழிகள் நெடுகும் கொடிகள் ஊனப்பட்டிருந்து அவ்வளோ பிரம்மாண்ட மக்கள் எல்லாம் பேரெழுச்சியாக இந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. அதில் அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த மாநாட்டை யாரெல்லாம் உற்று நோக்கினாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த மாநாட்டை நகைப்புக்குள்ளாக்கணும், இல்லை இவங்க எதிர்பார்த்த மாதிரி யாருமே வரமாட்டாங்க, அங்கு ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம், அசம்பாவிதங்கள் நடக்கலாம், இல்லை அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்கலாம், அதை வைத்து நாம் ஏதாவது எழுதி விட மாட்டோமா என்று எல்லோரும் உற்று நோக்கினாங்க இந்த மாநாட்டை. அதாவது நம்ம மேலே இருக்கிற பகைவர்களாக இருக்கட்டும், நம்மளை புறம் பேசுபவர்களாக இருக்கட்டும், நாம் வீழ வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருக்கட்டும், எவ்வளோ பேரும் இந்த மாநாட்டை பார்த்த விட்டு அவர்களின் மனம் மாறி அவர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களை எழுதி கொண்டே இருக்காங்க. எங்களுக்கு தெரியும் நாங்கள் மாநாட்டை எவ்வளோ நேர்த்தியாக செஞ்சோம். ஒவ்வொரு முறையும் இந்த
கட்சி தொடங்கப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு மேலாகியும் எப்பொழுதெல்லாம் மாநாடு நடைபெறுதோ அப்போல்லாம் ஏதாவது வந்து எங்களை விமர்சிப்பவர்கள் எழுத மாட்டார்களா என்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அவர்களும் நம்ம பக்கம் திரும்ப மாட்டார்களா? அண்ணன் சொல்வது போல நேர்மறையான சிந்தனைகளாக இருக்கட்டும், அவங்கள வந்து நம்ம விமர்சிக்க வேணாம்னு சொல்லுவார். ஆனால் இந்த முறை இந்த மாநாடு அதை மாற்றி எழுதியிருக்குது. ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் அதிமுகலன்னு எழுதினாங்க, திமுகலன்னு எழுதியிருக்காங்க. ஒரு மாநாட்டை பாருங்கள், ஒரு மாநாடு எப்படி நடந்துக்க வேண்டும் பாருங்கள், எந்த மது வாடையும் இல்லாமல் ஒரு மாநாடு, குழந்தைகள் படுத்து உறங்கக்கூடிய மாநாடு நடந்துட்டு இருக்கும்போது குழந்தைகள் அவ்வளோ எளிமையாக அந்த அவ்வளோ கூட்டத்திலையும் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இடத்துல சர்வசாதாரணமாக விளாண்டுட்டு இருக்காங்க, படுத்து உறங்குறாங்க. அவர்கள் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கூட்டிகிட்டு வந்து அந்த நாய்களாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து படுத்து உறங்கி கொண்டு இருக்கு. அவ்வளோ ரொம்ப நேர்த்தியாக அவங்க இருக்கிற இடத்துல தண்ணீர் வசதியை செய்து கொடுத்தது. எங்கும் மழை வேணா குழாய்கள் போடப்பட்டு எல்லாருக்கும் நீங்கள் கேட்ட உடனே தண்ணி கொண்டு போய் கொடுத்த ஒவ்வொரு இதுவும் மெய் சிலிர்க்க வைக்குது அப்படின்னு தான் அவங்க எழுதியிருந்தாங்க. அப்போ நம்ம மேலே ஒரு மாற்று கருத்து உள்ளவங்க பாஜக அதிகமாக எங்களுக்கு பிடிக்கலைங்க, எங்களுக்கு சீமானை பிடிக்கலைங்க, எங்களுக்கு அவரோட தத்துவம் பிடிக்காதுங்க, எங்களுக்கு அவரோட கொள்கை பிடிக்காதுங்க, இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்படி ஒரு தலைவர் இந்த மண்ணிற்கு தேவை, இந்த மாற்றத்தை சீமான் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார் என்றால் பாராட்ட வேண்டும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாங்க, இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை, தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை, கூட்டணி முடிவாகவில்லை. ஆனால் ஒரு தலைவன் நெஞ்சுரத்தோடு 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார் என்றால் இதுதான் மக்களின் கூட்டணி, இதுதான் மக்களோடு நிற்கக்கூடிய கூட்டணி, இதுதான் சரியான ஒரு பாதையில் செல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்று நம்மளை எதிர்த்து கொண்டவர்களே இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார் எல்லா சமூக வலைத்தளத்திலும். இது பெரிய பாராட்டுக்குரிய விஷயமாக பார்க்குறேன். அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து வேட்பாளர் தேர்வை பற்றி எல்லாரும் வந்து மெய் சிலிர்த்து பேசுகிறாங்க. இப்படி ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் இதுவரை ஆண்ட கட்சிகள் திமுக இருக்கட்டும், அதிமுக, ஏன் காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், கன்சிராமுக்கு அப்புறம் வந்து கன்சிராமை தாண்டி அண்ணன் அவர்கள் சிந்திச்சிருக்காங்க. அப்படி ஒரு புரட்சியை இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்னு பேசியிருக்காங்க. பொது தொகுதியை தாண்டி 48 கிட்டத்தட்ட 48 தொகுதிகள் வந்து தனித்தொகுதியாக இருக்கக்கூடிய 48 தொகுதிகளை தாண்டி பொது தொகுதியில் 10 தொகுதிகள்கிட்ட அண்ணன் அவர்கள் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், ஆதிக்குடிகளுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி 117 இடத்தில் பெண்களை தொடர்ச்சியாக நிறுத்துறாருல, இதை வந்து அவர்கள் வந்து மெய்சிலிர்த்து பாராட்டுறாங்க. ஏன்னா ஒரு கட்சி 2014 ஆரம்பிச்சு திருப்பி 2021, 2026 3வது முறையாக சட்டமன்ற தேர்தலை தொடர்ச்சியாக வீழ்ச்சியில் தான், எந்த இடத்துலையுமே வெற்றி பெறலாம். ஆனாலும் தன் உறுதிப்பாடோடு தன் கொண்ட கொள்கையிலிருந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, நான் செய்ய வேண்டியது என் கடமை, நான் 117 இடத்துல நிறுத்துவேன், 50% பெண்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அதை மாறாமல் அதிலிருந்து தடம் பெறலாமல் எந்த இடத்திலும் சமரசம் செய்யாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் ஒரு மனுஷன். அப்போ நீங்கள் சற்று சிந்திச்சு பாருங்கன்ட்டு ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு அதிமுகவை சேர்ந்தவர் எழுதியிருக்கார். அவர் வந்து இத்தனைக்கும் அதிமுகவில் பொறுப்பில் இருக்கிறார், மிகப்பெரிய எழுத்தாளர், அவர் சமூக செயற்பாட்டாலும் கூட. அவர் எழுதுகிறார், ஏன் வந்து அதிமுக ஜெயலலிதா அவர்கள் வந்து தனித்தொகுதி கொடுத்தாங்க, பல பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க, அதையும் தாண்டி இதெல்லாம் ஒரு பெண்ணாக இருந்தவர்கள் பார்த்தாங்க, பெண்ணான ஒரு பெண் என்ற பார்வையில் கோணத்தில் அவங்க பார்த்து நிறுத்தாங்க. ஆனால் ஒரு ஆண்மகன் இன்னும் வெற்றி பெறவில்லை, தன்னிடம் வந்து பணபலம் இல்லை, தன்னிடம் கூட்டணி பணம் இல்லை, யாரிடம் காசு கையேந்தவில்லை, இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தொடர்ச்சியாக இந்த சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார், நாம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையாலே அதெல்லாம் வந்து கேட்கும் போது எனக்கு ரொம்ப மெய் சிலுத்தது. கூட்டம் நடந்து கொண்டே இருக்கு. நானும் திரு பெஞ்சமின் அவர்கள் 2 பேர் வந்து வாங்க நம்ம வெளியில் போய் பார்த்துக்கலாம் எப்படி கூட்டம், ஏன்னா கூட்டம் அரங்கு நிரம்பி நிற்கிது. உள்ளே வந்து அண்ணன் பேசி கொண்டிருக்கிற அருகில் வர்றதுக்கு கூட்டம் வந்து முண்டி எடுத்து கொண்டு வருகிறார்கள். எல்லாரையும் பார்த்தா கட்சி கூட்டம் இல்லை, அது கட்சியினரே இல்லை, பொதுமக்கள். அவன் சொல்கிறான், நான் வந்து வையம்பட்டினேன், நான் வந்து மணப்பாறை, அண்ணன் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க, அதனால நாங்கள் வந்து அங்கேருந்து நடந்தே வர்றோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கூட்டம் எல்லாம் ஆர்ப்பரித்து கொண்டு அண்ணன் பேச்சை கேட்க வந்து நிற்கிறாங்க. அங்கே நாற்காலிகள் நிரம்பி விட்டது,
ரொம்ப தூரத்தில் நிற்க முடியல, எனக்கு அந்த இடத்துல கேட்க முடியல, எனக்கு கேட்கக்கூட இது இல்லை. ஏன்னா அதையும் தாண்டி எங்கெல்லாம் வந்து ஒலிபெருக்கிகள் இருக்கோ, எல்இடி ஸ்க்ரீன் போட்டிருக்குமோ அதை தாண்டி கூட்டம் நிற்கிறதுனால அவர்களால் சரியாக அண்ணனோட பேச்சை கேட்க முடியலன்ட்டு எல்லாம் முண்டி அடித்து கொண்டு மேடைக்கு பக்கத்தில் வர ஆரம்பித்தாங்க. சரி, வெளியில் போயிட்டு உண்மையில கூட்டம் வந்து வெளியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 9:15 9:30 மணிக்கு வெளியில் போகிறோம். பிரதான சாலைக்கு வெளில போய் பார்த்தா, இந்த ஊர்ல எல்லாம் திருவிழா முடிஞ்சு இந்த முளைப்பாரிலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு கூட்டம் வருவாங்க. இரவுலாம் வந்து அப்படியே வருவாங்க. அது மாதிரி மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு வந்து எப்படி அதை எதிர்கொள்றதுன்னு எனக்கு புரியல. ஒருத்தர் கேட்டால் தென்காசிலேருந்து வர்றாங்கிறாங்க, விழுப்புரத்துலேருந்து வர்றாங்கிறாங்க, செஞ்சியிலேருந்து வர்றாங்கிறாங்க. 9 மணிக்கு அண்ணன் பேசி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வாகனங்கள் எல்லாம் அங்கங்கே நின்னதுனால இறங்கி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க. குழந்தைகளை கூட்டி கொண்டு, பெண்கள், வயதானவர்கள், ஊரில் உள்ள முதியவர்கள் எல்லாமே ஒரு கிராமமாக இந்த மாநாட்டுக்கு வந்ததில் உண்மையிலே ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைந்தோம். இந்த மாதிரி ஒரு கூட்டம் உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து பெருமைக்காக சொல்லவில்லை. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானால் மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட இந்த புரட்சி. இது எல்லா இடத்துக்கும் பரவ வேண்டும். இந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கலாம், இதெல்லாம் எல்லா கட்சிகளையும் பின்பற்றலாம். உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்னைக்கு வெயிலில், மொட்டை வெயிலில், அந்த 12 மணி வெயிலில் அவங்கள நிற்க வைக்கிறது அப்படிலாம் இல்லாமல் அவர்களுக்கும் சரியான இடம் கொடுத்து அவர்களையும் ஒரு மதித்து, மனிதர்களாக மதித்து அவர்களுக்கு நாற்காலி போடுங்க. அப்புறம் வெயில், முதல்ல நாற்காலி போடாமல் ஒரு கூட்டம் நடத்துறீங்க, மொட்டை 12 மணி வெயிலில் அவங்கள கொண்டு வந்து நிற்க வைக்கிறீங்க. இதெல்லாம் இல்லாமல் ஒரு உண்மையும் நேர்மையுமாக ஒரு மக்களை, இத்தனை லட்சம் மக்களை ₹1 காசு கொடுக்காமல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ₹1 காசு கொடுக்கல. இந்த மாநாட்டில் வருவர்களுக்கு ₹1 காசு கொடுக்கல. அவர்கள் வர்றதுக்கு வாகனம் வைத்து கொடுக்கவில்லை, அவர்களுக்கு உணவு தயார் பண்ணி கொடுக்கவில்லை. எல்லாம் தன்னெழுச்சியாக அவங்கவுங்க செஞ்சு அவங்கவுங்க கொண்டு வந்து ஒரு மாநாடை வெற்றி அடைஞ்சிட்டு போறாங்கன்னா இது சாத்தியம் தானே? இந்த மண்ணில் நிகழ்த்தி ஒருத்தர் காட்டியிருக்கானா இது சாத்தியமா இல்லையா? அப்புறம் ஏன் நீங்க இவ்வளோ லஞ்சம் கொடுக்கணும், ஊழல் செய்யணும், பணத்தை கொடுக்கணும், சாராயம் கொடுக்கணும், இப்படிலாம் ஏன் நீங்க இந்த மக்களை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க? இதையெல்லாம் மாற்றி இந்த மண்ணில் ஒருத்தர் விதைத்து கொண்டிருக்கிறார், ஒருத்தர் வந்து ஒரு மாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்னா, செய்தார் என்றால்னா அது பிப்ரவரி 21 அந்த மாநாடு தான். இது வந்து இந்த இந்திய வரலாற்றிலே ஒரு மைல்கல் தான் நான் சொன்னேன். தமிழ்நாட்டை தாண்டி இந்திய வரலாற்றிலே இது ஒரு மைல்கல். இது வந்து ஒரு பெஞ்ச்மார்க்காக தான் அண்ணன் அவர்கள் இதை செட் பண்ணியிருக்காங்க. ஒரு 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 கூட்டம் எப்படி நடத்த வேண்டும், அதை எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அவ்வளோ கூட்டம் நடக்குது, 6:20க்கு சரியாக நோன்பு திறப்பதற்கு அவர்களுக்காக இடம் ஒதுக்கப்படுகிறது. அங்கு பார்த்தீங்கன்னா நிசப்தமாக மக்கள் வந்து நோன்பு திறந்து விட்டு அதற்கப்புறம் தான் வந்து அண்ணன் அவர்கள் பேச மேலே ஏறுறாங்க. அப்போ இதற்காக தனியாக இடம், குழந்தைகள் ஏதாவது சிக்கல் இருக்குது, அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக ஆம்புலன்ஸ் வர வைக்கிறதுக்கு இத்தனை லட்சம் மக்களுக்கு இடையிலும் ஆம்புலன்ஸ் சென்று வருவதற்காக வழிகள் ஏற்படுத்தப்பட்டன. இதை தாண்டி குருதி கொடை, அங்கு வந்து பலாயிரம் மக்கள் வந்து குருதி கொடை கொடுத்தாங்க. இவ்வளவு சிக்கல்களை தாண்டி நடந்து வந்து கூட்டத்தை கேட்டுவிட்டு அங்கு தன்னுடைய குருதியை கொடுத்து விட்டு சென்ற 1000 மக்களுக்கு மேலே இருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த நடுநிலையாளர்கள்னு சொல்லக்கூடியவங்க, இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் தயவு செய்து உற்று நோக்குங்கள், இதை பாருங்கள். இதை வந்து ஒரு தீசிஸாக எடுங்க. ஒரு மாநாடு எப்படி நடக்க வேண்டும், இதை எப்படியெல்லாம் ஒரு தனி மனிதன் எந்த பின்புலமும் இல்லாமல், அரசியல் பின்புலம் இல்லாமல், பணபலம் இல்லாமல் ஒரு நாள் இதை சாத்தியப்படுத்த முடிந்தது அப்படிங்கிறத தயவு செய்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. இது மாபெரும் ஒரு பாய்ச்சலாக தான் இருக்கும். இந்த தேர்தல் 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் இந்த எழுச்சி பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணும். சினிமா நடிகர்கள் வர்றாங்க, அவருக்கு கூட்டம் சேருது, இவருக்கு கூட்டம் சேருது, பெண்களுக்கெல்லாம் இலவசத்தை கொடுத்துட்டாரு, 5000 ரூபா கொடுத்துட்டாரு, இனிமேல் எல்லாம் திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்கன்னு பேசி எள்ளி நகையாடி கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் இது உண்மையாலே ஒரு சாட்டை சவுக்கடி தான் நான் சொல்ல முடியும். இதில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு கலை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், முதல்ல பறை இசை, அதற்கப்புறம் வந்து பரதம் ஆடினாங்க, அப்புறம் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க, அப்புறம் சிலம்பம் நிகழ்ச்சி, கராத்தே பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாடல்கள் வெளியிடப்பட்டது. எப்போதும் போல முரளின்னு சொல்லிட்டு மிக நேர்த்தியாகவும் மிக அருமையாகவும் 2 காணொலி வெளியிடப்பட்டது. அவ்வளோ அருமையாக இருந்தது. தலைவர் பற்றியதாக இருக்கட்டும், இந்த முறை அண்ணன் சீமானை பற்றி ஒரு பாடல் வரிகள் வந்தது, தீ தீ தீன்ட்டு
பெரிய அளவில் வெற்றி பெறும் அந்த பாடல். நீங்கள் எல்லாரும் கேட்கணும். அவ்வளோ அருமையாக ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்தது. அடுத்து ஐயா மணியரசன் அவர்கள் வந்து தன்னின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு செங்கோல் பரிசும், அந்த செங்கோலில் ரொம்ப அருமையாக நம்மளோட தமிழர் கொடி இருந்தது. வில்லும் மீனும் இருந்த அந்த கொடி வந்து ரொம்ப புலியும் இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சாரட் வண்டி, யானை பூட்டிய சாரட் வண்டியில் ஏறி உட்காந்து போருக்கு போகிற மாதிரியான ஒரு சிலை ஒன்று நல்லா இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்து இறுதிக்கட்டமாக அண்ணன் அவர்களின் உரை. எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த அண்ணன் அவர்களின் உரை எப்போதும் போல இன்னைக்கு வந்து வெடித்து எழுந்தது தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் அண்ணன் பேசல. அதில் தொடங்குறதுக்கு முன்னாடி எப்போதும் போல நாம் தமிழர் கட்சி ஒரு உறுதிமொழி எடுப்போம், அகவணக்கம் செலுத்துவோம். பல லட்சம் மக்கள் கூடியிருக்கும்போது நீங்கள் அந்த அந்த காணொலிகள் வரும் பாருங்க, அகவணக்கம் அப்படின்னு சொன்னோன்னா நிசப்தமான ஒரு அமைதி. எந்த இடத்துல நீங்களும் பார்க்க முடியாத ஒரு அந்த கண்கொள்ளா காட்சி. உறுதிமொழி எடுக்கும்போது ஒரே குரலாக ஒட்டுமொத்த குரலாக அந்த லட்சம் மக்களும் சேர்ந்து உறுதிமொழி எடுத்தது. அண்ணன் அவர்கள் பேச வருவதற்கு முன்பு பல விஷயங்களை அண்ணன் அவர்கள் பேசினார். ஒரு திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா, பணமா இல்லை மானம் மிக்க இனமா அப்படிங்கிறதா இருக்கட்டும், லட்சிய கூட்டமா இல்லை ரசிகர் கூட்டமாங்கிற போதெல்லாம் எழுச்சியாக மக்கள் பேராதரவாக கைத்தட்டினாங்க. ஒரு உற்சாக இதில் இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக அண்ணன் சொன்னது எனக்கு பயங்கர இதாக இருந்ததுன்னா, அண்ணா நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 5000 பேரை நீ கூட்டிட முடியுமா அப்படின்னு அண்ணன் வந்து சீமான் அண்ணன்ட்ட கேட்டதை, எங்கள் தேசியத்தில் கேட்டதை அண்ணன் நிகழ்ச்சியோடு சொன்னேன். பார் அண்ணா, பார் நீ சொன்னதை நான் வந்து நிறைவேற்றி விட்டேன், பார் இங்கே பார் அண்ணா, 5000 பேர் நீங்கள் கேட்டீங்க, எத்தனை லட்சம் பேர் இங்கே இருக்கோண்ணா, அத்தனை பேரும் ஒன்றாக உனக்காக குடியிருக்கோம்ண்ணா, பாரண்ணா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து கண்களில் நீர் தான் வந்தது. அப்போ இவ்வளோ எல்லா நெகிழ்வோடும் இதோடும் அந்த அந்த அண்ணனோட பேச்சு அவ்வளோ அர்த்தமுள்ளதாக இருந்தது. எனக்கு தெரிந்து ஒரு தலைவன் வந்து எந்த சமரசமும் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக இவ்வளவு நரிகளுக்கும் வேட்டை நாய்களுக்கும் இடையில், இவ்வளவு கல் நெஞ்சக்காரர்களுக்கும் இல்லை பின்னால் முதுகில் குத்தவர்களுக்கும் இடையில் இருந்து ஒரு அரசியலை கட்டி எழுப்பி சாதாரண மக்களையும் நான் வந்து வேட்பாளராக்க முடியும், சாதாரண எளிய மக்களையும் மாவட்ட செயலாளராக்க முடியும், சாதாரண எளிய மகனையும் அரசியல் பேச முடியும், இவர்களை எதிர்த்து நிற்க முடியும், சாதாரண குடியில் பிறந்தவனையும் இந்த மண்ணில் வந்து ஒரு அதிகாரத்துக்கு கொண்டு போக முடியும் என்பதை நிரூபிக்கும் விதமாக இத்தனை லட்சம் மக்களுக்கு முன்னாடி அண்ணன் அவர்கள் போய் நடுவில் அந்த ஸ்டேஜில் நிற்கும் போது எனக்கெல்லாம் வந்து எப்படி அதை வெளிக்கொண்டுறேன்னு தெரில. அவ்வளோ ஆனந்தம், பேரானந்தமாக இருந்துச்சு. ஏன்னா அசாத்தியமான உழைப்பு, அண்ணன் சீமான் அவர்களின் உழைப்புங்கிறது கடுமையான உழைப்பு. நான் நேரில் நின்று பார்த்தவங்கிற முறையில் சொல்கிறேன். இரவு பகல் தூங்காது, ஒரு நாளும் ஒரு சின்ன ஒரு அதில் சிக்கல் இருக்குது அப்படின்னா இரவு ஃபுல்லாக அந்த ஒரு காணொலிக்காக தூங்காமல் கொள்ளாமல் உழைத்த தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தலைவன் இந்த மண்ணில் இத்தனை ஆண்டுகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், சமரசம் இல்லாமல், அந்த தொண்டர்களை தொய்வடைய இல்லாமல், அவமானம் ஆகாமல், நெஞ்சுரத்தோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்க வைக்கிறது இருக்குல்ல, இது வந்து இந்த இந்த ஆற்றல், இந்த பேராற்றல் வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணன் சீமான் அவர்கள் தேசிய தலைவரிடம் எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான இதுதான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த கட்சியும் நாம் தமிழர் கட்சி பிள்ளையில பல பேர் வந்து சீமான் அண்ணன் மேலே எனக்கு தனிப்பட்ட விமர்சனம் இருக்கு, ஆனால் அவர்களின் தொண்டர் மேல் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் அண்ணன் சீமான் தான், வேற யாரும் கிடையாது. இதெல்லாம் செய்து காட்டியது அண்ணன் சீமான் தான். ஏதோ வந்து அண்ணனை வந்து மறைமுகமாக அவர்கள் பேசுவது போல் சொன்னாலும் இதெல்லாம் கிரெடிட்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான். ஏன்னா ஒரு தொண்டனை எந்த இடத்துலையும் வந்து அவனை வந்து யாரும் தவறாக பேசுவதற்கு காரணம் என்னன்னா, அவர் கொடுத்து வைத்த, அவர் வகுத்து வைத்த கொள்கைகள், கோட்பாடுகள், அதை நோக்கி எங்களை பயணிக்க வச்சதுதான் காரணமே தவிர மித்த எந்த ஒரு தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்குமானலாம் கிடையாது. அண்ணன் செய்ய சொல்றத செய்யக்கூடிய கட்டளை தளபதிகளாக இத்தனை பேரை உருவாக்கி வச்சிருக்காருல்ல, முட்டுமுளதாக அது வந்து அண்ணன் சீமான் அவர்களே சேரும். அவ்வளோ உழைப்பு. அது அண்ணன் சொன்னால ஒரு காலத்தில் விதைத்தோம், அதெல்லாம் முளைத்து இப்போ மரமாகி பழுத்து பழங்களாகி அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி தான் நான் அதெல்லாம் பார்த்தேன். அவ்வளோ பேரெழுச்சியாக வயதானவர்களும் குழந்தைகள்லாம் வந்து தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க சொல்றதுலேருந்து
ஒவ்வொரு முழக்கம் போடுவதிலிருந்து அந்த அந்த கண்கொள்ளா காட்சிகள் பகுதி முழுக்கும் நிரம்பி இருந்தது. நீங்கள் வந்து கடைசி ஒரு பாக்ஸில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற குழந்தைகள்கிட்ட நீங்கள் போய் பேசினா கூட ஒரு அரசியல் புரிதலோடு அந்த குழந்தைகள் இருந்தது. குழந்தைகள், நான் சொல்வது பெரியவர்கள் இல்லை, குழந்தைகளுக்கு தெரிஞ்சுது இது என்ன அரசியல். ஒரு பையன் சொல்கிறான், என் பாட புத்தகத்தில் நான் வந்து இவர்களெல்லாம் பார்த்ததே இல்லைண்ணா, எப்படியாவது உங்கள் அரசுக்கு நான் அந்த கோரிக்கை வைக்கிறேன், இதில் உள்ள தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு பாடப்புத்தகத்தில் கொடுப்பீங்களா அடுத்த வருஷம் அப்படின்னு கேட்குறான். இதில் வெறும் 5 பேரோ 10 பேரோ தான் நாங்கள் பார்த்துருக்கோம், இதெல்லாம் எப்படியாவது கொண்டு வருவாங்க. கியாப்பை விஸ்வநாதர்னா என்னன்னு தெரியல, மறைமலை அடிகள் அவங்களுக்கு தெரியல, முத்துராமலிங்க தேவர் தெரியல, இன்னும் பல 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 பேர் அறிஞர்கள், பெரும் தலைவர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறது எல்லாமே அங்கு காட்சிகளாக வைக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைகள் எல்லாம் அது ஒரு கண்காட்சி மாதிரி போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் புகைப்படம் எடுத்துக்கொண்டு போனதெல்லாம் வந்து வரலாற்று நிகழ்வு தான். இறுதியாக அண்ணன் எல்லா வேட்பாளர்களையும் அறிவித்தாங்க. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர். ஒவ்வொரு தொகுதியை அறிவிக்கும் போதும் ஒட்டுமொத்த கூட்டமுமே அந்த தொகுதியை தாண்டி எல்லோரும் ஆர்ப்பரித்து அவர்களை ஆரவாரம் செய்தது வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அதில் எப்போதும் போல் உங்களுக்கு தெரியும், அதில் சில ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா, வீரப்பன் அவர்களின் வித்யா வீரப்பனாக இருக்கட்டும், இல்லை கார்த்தியாக இருக்கட்டும், இடுமானம் கார்த்தியாக இருக்கட்டும், அபுபக்கராக இருக்கட்டும், கார்த்திகாவாக இருக்கட்டும், கார்த்தி நம்ம மருத்துவர் கார்த்திகேயனாக இருக்கட்டும், அப்புறம் ரோஷினி வில்லிவாக்கம் தொகுதிக்கு நிறுத்தப்பட்ட ரோஷினியாக இருக்கட்டும், 1000 விளக்கு தொகுதியில் இருக்கட்டும், மு களஞ்சியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு 50க்கும் மேற்பட்ட வேட்பாளர், மரியா ஜெனிஃபர் அவங்களா இருக்கட்டும், இப்படி இசை மதிவாணன், இப்படியெல்லாம் வந்து பெரிய ஸ்டார் வேட்பாளர்கள் நிறைய இருந்தாலும், நானே கொஞ்ச நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுச்சு, மக்கள் வந்து கட்டுக்கடங்காமல் வந்து மேடைக்கு அருகில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது, அண்ணன் வந்து பேசி முடித்தவுடன் கவனமாக அண்ணன் அவர்களை அனுப்ப வேண்டும். பாதுகாப்பு பாசறை ரொம்ப கவனமாக எல்லாம் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்காங்க. அப்போ பாதுகாப்பு பாசறையின் தலைவர் வந்து பூமிநாதன் என்றவன் சொன்னார், அண்ணே நீங்கள் போய் அண்ணிக்கிட்ட எப்படியாவது கேட்டுங்கண்ணே, அண்ணி இப்போ போய் காரில் ஏறி உட்காந்துருட்டோண்ணே, ஏன்னா அண்ணன் பேசி முடிச்சோன்னா கூட்டம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது, அவங்களாம் உள்ள மேடைக்கு நோக்கி வந்துடுவாங்க, அப்போ அண்ணியை கூப்பிட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்குண்ணே, நீங்கள் போய் பேசுங்கண்ணே அப்படின்னு எல்லாரும் நைஸாக எண்ணெயை தள்ளி விட்டாங்க, நீங்கள் போய் பேசுங்க அப்படின்ட்டு. சரின்னு ஓகேன்ட்டு நேராக போய் அண்ணிக்கிட்ட வந்து, அண்ணி இந்த மாதிரி அண்ணன் முடிக்க போகிறாங்க பேச்சை, நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து காரில் உட்காந்துடலாண்ணே அப்படின்னோடனே அண்ணி சொன்னா, இல்லைண்ணே இல்லைண்ணே, இன்னும் அண்ணன் தொகுதி அறிவிக்கலைண்ணே. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக்கே அது, ஐயோ இன்னும் அண்ணனோட தொகுதி அறிவிக்காமல் இருக்காங்களே அப்படின்ட்டு நம்ம பெரிய தவற செஞ்சிட்டோமேட்டு அப்புறம் அங்கேயே நின்று அப்புறம் கடைசியாக அண்ணனோட தொகுதியை அறிவித்தாங்க. நாங்கள் எதிர்பார்த்தது போல் காரைக்குடி தொகுதியில் அண்ணன் நிற்கிறோன்னு கூட்டம் அண்ணனை பேசவே விடலை, கட்டுக்கடங்காத அந்த கைத்தட்டல் நீங்கள் பார்ப்பீங்க இந்த காணொலியில். அவ்வளோ எழுச்சியாக எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க. அண்ணா, நாங்கள் உங்களுக்கு உறுதியோடு சொல்கிறோம், நீங்கள் வெல்ல போகிறது நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைப்போது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது, களத்தில் நாங்கள் வேலை செய்வோம், அதை நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளவு மக்கள் பேராதரவுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளையும். சட்டமன்றத்தில் அவர்கள் குரல் ஒலிப்பதற்காக இன்றே தொடங்கிவிட்டது. பிப்ரவரி 21 அதற்கான தொடக்க நாளாக தான் இருந்தது. அவ்வளோ எழுச்சியாக இந்த மாநாடு நடந்தது. அண்ணன் அவர்கள் இறுதி உரை முடியுது. அண்ணன் வந்து பேசி தன்னுடைய இதை அண்ணி அவர்களின் கண்களில் வந்து அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர். அண்ணி பார்க்குறேன், இந்த பக்கம் அம்மா பார்க்குறேன், 2 பேரும் வந்து அப்படியே கண்கள் குளமாகி நிற்கிறாங்க. என்ன பேசுகிறேன்னு எங்களுக்கும் தெரியல. அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் எதிர்பார்ப்பு தான். ஒரு ஆளாக இருந்த அண்ணன் சீமான் வந்து இன்றைக்கி வந்து பல லட்சம் இளைஞர்கள், பல லட்சம் மக்களுக்கு பெரும் தலைவனாக அண்ணன் உருவாக்கி இருக்கும்போது, அந்த தாயோட கண்களில் வந்த கண்ணீரும் அண்ணியோட கண்களில் வந்து பல்லாயிரம் அர்த்தங்கள் இருக்குது. அவங்களோட வலிகள், அவங்களோட வேதனைகள், அவர்கள் சுமந்த அவமானங்கள், அதெல்லாம் வந்து எந்த ஒரு தாய்க்கும் எந்த ஒரு மனைவிக்கும் வரக்கூடாத, கேட்கக்கூடாத, பேசக்கூடாத வார்த்தைகளை இந்த மண்ணில் உள்ள, இதே சமூகத்தில் உள்ள பல பேர் பேசியிருக்காங்க. அந்த அவமானங்கள் அதெல்லாம் வந்து உரம் போல அதை தாங்கி நிற்கிற சக்தியை அண்ணியவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் இந்த தமிழ் மண் கொடுத்துருக்கு.
உண்மையிலே மித்த யாராக இருந்தாங்களாலும் இவ்வளோ அவமானங்களையும் இவ்வளோ துயர்களையும் போராட்டங்களையும் சந்தித்து நிற்க முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். அதெல்லாம் தாண்டி அண்ணன் சீமானை விட 200 மடங்கு அந்த அந்த நெஞ்சு உறுதி வேணும். ஒரு பெண்ணாக அம்மாவுக்கும் அன்னிக்கும் வேணும். அதெல்லாம் தாண்டி தான் அவங்கெல்லாம் நிற்கிறாங்க. அண்ணி, அம்மா 2 பேரும் சொல்கிறோம். இந்த இனம் அண்ணன் அவர்களை அரவணைக்க தொடங்கிவிட்டது. அவர்கள் என்னெல்லாம் பழி சொன்னார்களோ அதையெல்லாம் துடைத்துவிட்டு இந்த இனம் ஒன்றிணைந்து அரியணையில் ஏற்றப் போகிறது உறுதி. 2026 நிச்சயமாக அந்த பதில் சொல்லும். இவர்களின் அந்த கண்ணீருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழிகளெல்லாம் துடைக்கும் என்பது அந்த மாநாடு பறைசாற்றியதாக சொல்லணும். 234 தொகுதி வேட்பாளர்களையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் கூட நின்று புகைப்படம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் தூரம் மேடையில் ஏறி பார்க்குறேன், நாற்காலிகள் எல்லாம் ஒழுங்காக அங்கங்கே அடுக்கப்பட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. குப்பைகள் அள்ளி எல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில், தண்ணி பாட்டில் இதெல்லாம் அவங்க சாப்பிட்டதெல்லாம் கொண்டு போய் ஒரு ஓரத்தில் ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு குழந்தைகள் நாற்காலிகளை எடுத்து அடுக்கி வைக்குது. அவங்க அப்பா உதவி செய்கிறாரு, அவங்க அம்மா உதவி செய்கிறாங்க. எல்லாம் செஞ்சுட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அடுக்கி கொண்டே போகிறாங்க. இதெல்லாம் எந்த கூட்டத்தில் நடக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாற்காலி உடையவில்லை. எல்லாம் சரியாக அங்கங்கே பாதுகாப்பாக இருந்தது. கொஞ்சம் தள்ளி அங்கங்கே போட்டிருந்தாங்க. எடுத்து கொண்டு எல்லாம் ஒன்றா வச்சுட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கலையிறாங்க. இந்த மாநாடு ஒன்றை மட்டும் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே சொல்லியிருக்கு. இந்த மாநாடு என்பது மக்கள் பேரெழுச்சியாக வரும்போது அதை யாராலும் தடுக்க முடியாது. நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விட்டது. நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமரப்போவது உறுதி. அதை அந்த மாநாடு காட்டிடுச்சு. இனி வரும் நாட்கள் 5 லட்சம் இல்லை, 10 லட்சம் 20 லட்சம் தான் இந்த மாநாடு மக்கள் கூடிக்கொண்டே போவார்கள். அதற்கு ஒரு அச்சாணியாக அமைந்த இந்த மாநாட்டுக்காக கடும் பணியாற்றிய, கடும் உழைப்பை செலுத்திய பொறுப்பாளர்களுக்கும் எல்லா உறவுகளுக்கும், சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், திருச்சி உறவுகள் மகிழனாக இருக்கட்டும், ராஜேஷாக இருக்கட்டும், எல்லா மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், இல்லை பாசறை பொறுப்பாளர்கள், இதற்காக உழைத்த தலைமை பொறுப்பாளர்கள், ஊடக பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் அறந்தமிழின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் காலம் அது தமிழ் தேசியம், நாம் தமிழரின் காலம். நன்றி, வணக்கம்.